வரலட்சுமி ரெடியாகி வந்துட்டாங்க. காலையில் ரெடியாக ஆரம்பிச்சது. ஹாய் சொல்லுங்க. பூஜை ரூம்ல ஒரு கோலம் போட்டுட்டு இருக்காங்க, வெளியும் ஒரு கோலம் போட்டாச்சு. அம்மா காலையில எழுந்து எல்லாரும் டக்கு டக்குன்னு எல்லாரும் சமைச்சு முடிச்சாச்சு. சேமியா, பைனாப்பிள் கேக், பாசிப்பருப்பு குருமா, கார சட்னி, வடகரி, மெதுவடை, அதுக்கப்புறம் இட்லி, மசால் வடை. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாலி பிரிச்சு போகிறது. இது ஒவ்வொருத்தரும் 3ஆம் மாசத்துக்காக ஒவ்வொருத்தர் அந்த மாசத்துலயே பண்ணிடுவாங்க. இப்ப எல்லாருமே அந்த மாசத்துலயே பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம பசங்க அந்த டயர் போட்டு இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு, உடனே செயினா மாத்திடணும் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால நாங்களும் பாத்தீங்கன்னா, இது தம்பி வீட்டுல எடுத்தது செயின், தாலி சரடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க புது மெட்டி மாத்தணும், அந்த மெட்டி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இது தம்பி வீட்டுல வாங்கினது. இது நம்ம மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது செய்யணும் அப்படின்றத நான் 2 குண்டு, 3 நாணுக்குழா, ஒரு வாழை சிப் இந்த மாதிரி வாங்கினேன். இந்த ஃபங்க்ஷன் முறை பிரகாரம் செய்யணும்னா பொண்ணு வீட்டுல தான் செய்யணும். நான் தான் சென்டிமெண்ட்டுக்காக நம்ம வீட்டுல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் நம்ம வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா முறை ரொம்ப தூரம்லாம் கிடையாது, மாவாடு இருக்காங்க. அதனால சரி நான் இங்க பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா வெளியில கட்டியிருந்தோம்னா கண்டிப்பா ஒத்துன்னு இருக்க மாட்டோம். நம்ம ரிலேஷன் அப்படின்ற சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அது நான் அழுது இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெரிய தம்பி விஷயத்துல சிலதெல்லாம் நான் மிஸ் பண்ணேன்றதை விட நிறைய விட்டு கொடுத்து, அதனால இவன் விஷயத்துல கொஞ்சம் இதெல்லாம் நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நம்ம வீட்டுல வைக்கிறோம். இனிமே அடுத்த ஆடி இப்ப வராது இல்ல, 6 மாசம் கழிச்சுதான் ஆடி வரும். ஆடி பொங்கல் அதெல்லாம் அவங்க வீட்டுல போய் கொண்டாடுவாங்க. சோ இது எல்லாமே வாங்கியாச்சு. காலையில சமையலும் முடிஞ்சிருக்கு. சோ அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து வரும். என்னென்ன சமைச்சிருக்கீங்கன்னு காமிச்சிருங்கம்மா. அவங்க அப்பா கீழே கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹாய் மட்டும் தான் சொல்லுவாரு வீடியோல எல்லாத்தையும். நீங்களே சொன்னீங்க அப்பா ஹாய் சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. கீழே கடையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த குக்கிங் வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும். என்ன நம்ம காலைல எத்தனை மணிக்கு எழுந்து என்னென்ன பண்ணோம்? நான் 4 மணிக்கு எழுந்தேன். ஆமா, ரெடி ஆகி நான் 5 மணிக்கு எழுந்தேன். வரலட்சுமி 5 மணிக்கு எழுந்திருச்சு. இங்க பாத்தீங்கன்னா மெதுவடை, அதுக்கப்புறம் இது வடகரிக்கு இன்னும் போடல. இது மசால் வடை, இது சேமியா பைனாப்பிள் கேசரி, இது குருமா, இது சட்னி ரெடி ஆயிட்டு இருக்கு. பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்சிருக்கோம். இட்லி பூரி. ஆமா, இங்க வரலட்சுமி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. இங்க பூஜை ரூம்ல ஒரு கோலம் போட்டுட்டு இருக்காங்க, வெளியும் ஒரு கோலம் போட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. பொம்பளை பசங்க எல்லாருமே யாரு, ஜெயந்தி, வரலட்சுமி, அப்புறம் சுமதி, லாவண்யா, தீபிகா எல்லாருமே சூப்பரா கோலம் போடுவாங்க. கோலத்துல மண்ணிங்க எல்லாரும் மெயினா நம்ம பொண்ணு பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா கோலம் தெரிஞ்சிருக்கணும், பூக்கட்டை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் அதெல்லாம் கட்ட தெரியலன்னா மாமியார் வீட்டுல வாழ முடியாதா இப்படிலாம் சில கேள்வி கேட்பாங்க. ட்ரைனிங் கொடுக்குது. உடனே அந்த வேலையை செஞ்சே ஆகணும். எல்லா வேலையும் கத்துட்டு போனாதான் போற இடத்துல திட்டு வாங்காம இருப்பீங்க. உங்களை மட்டும் திட்டினா பரவாயில்ல, எங்களையும் சேர்த்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே லாவண்யா காலையில எந்திரிக்கிறது இல்ல. அது ஒரு பெரிய அது இல்ல, லாவண்யா வேலை செஞ்சா சூப்பரா செய்வாங்க. இப்ப கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சா செமையா ஆனா சின்ன பொண்ணு, சரி அதனால நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். அதனால கொஞ்சம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. மாமனாரு எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனா திட்டினா உடனே செஞ்சிருவா. அவட்ட திட்டிதான் வேலை வாங்க முடியும், அன்பா பேசி வேலை வாங்க முடியாது. அதுதான் பிரச்சனை.
அந்த மாதிரி எல்லாமே நல்லா சமைப்பா, எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். லாவண்யாவுடைய லக்ஷிதாவுடைய பர்த்டே வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஊருக்கு இங்க நம்ம வீட்டுல வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிற ஒரு வீடியோல நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லா பாத்துக்கிறது வரலட்சுமி தான். அதாவது முதல்ல போன் அட்டன் பண்றது வரலட்சுமி தான். அதுல பயங்கரமா நீங்கலாம் வந்து ஒரு சிலர் வந்து திட்டி இருக்கீங்க, என்ன எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட போனை கொடுத்துட்டே நீ என்ன பண்ற, யாரு நீ? அப்பெல்லாம் வந்து நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்க வந்து சொல்ல வேணாம்னு சொன்னதுக்குதான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. இனிமே இவங்ககிட்டயே பேசுறேன், டவுட்னாலும் இவங்ககிட்டயே கேளுங்க. ரொம்ப முக்கியமான டவுட் இருந்தா கண்டிப்பா என்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவாப்ல. ஆமா. சோ இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலேயே. ஆமா, மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க. இங்க கோலம் போட்டு இருக்காங்க. அம்மா காலையில எழுந்து எல்லாரும் மாமா அத்தை எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு எல்லாரும் சமைச்சு முடிச்சாச்சு. இப்ப அம்மா வந்து இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடகறிக்கு மாமாவும் அத்தையும் பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு எல்லாருக்கும் தட்டு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து என்னென்ன வச்சிருக்கீங்க? வெத்தலைப்பாக்கு, பழம், கயிறு, அதுக்கப்புறம் பிளவுஸ் பிட்டு, பூ, இது எல்லாமே வச்சிருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மேடம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பார்த்து அடிக்கிற காத்துல பறந்துட போறீங்க. ஃபேன் வேற வேகமா ஓடுது. இந்த ட்ரையர் காத்துல அப்புறம் பறந்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் அப்புறம் ஃபங்க்ஷன் டைம்ல தேடிட்டு இருக்க போறாங்க. சீக்கிரமா வாங்க, காலையில இருந்து ரெடி ஆகிடுங்க. ஓகே, வாங்க வாங்க. இந்த குக்கிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னதான் இதுக்கு வந்து சங்கிலி விற்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் செயின் போட்டாலும் நம்ம வந்து கயிறு வந்து அதில் இருக்கணும். அதனால் நான் வந்து கயிறு வாங்கிட்டேன். சங்கிலி தான் வாங்கிக்க சொன்னாப்புல தம்பி. இல்லைல்ல, நம்ம வந்து கயிறு இருக்கணும் அப்படின்றதுனால கயிறு வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் சாமி கிட்ட வச்சுலாம். குளத்து மேலே அழகா வச்சாச்சு. இதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம சமையல்லாம் முடிச்சாச்சு. என்னென்ன சமைச்சிருக்கீங்க? என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், சேமியா சொல்றது சேமியா, பைனாப்பிள், கேரட், அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு குருமா, கார சட்னி, அப்புறம் வடகரி, மெதுவடை, அதுக்கப்புறம் இட்லி, மசால் வடை. ஓகே, ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பூரியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் வந்து தங்கச்சி வந்திருக்காப்புல, இன்னும் தம்பி ஒய்ஃபு வரல, மச்சனர் ஒய்ஃப் எல்லாம் கீழே இருக்காங்க. அப்புறமா நம்ம கூப்பிட்டுக்கலாம். அங்கே பக்கத்துலேயும் போய் சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். முடிஞ்சிருச்சு. வரலட்சுமி ரெடியாகி வந்துட்டாங்க. காலையில் ரெடியாக ஆரம்பிச்சது. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு எழுந்தாங்க. அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 8:30 மணிக்கே என்னவோ ரெடியாக போட்டாங்க. 9:30 ஆக போது வந்துட்டாங்க சீக்கிரம். நம்ம வீட்டுல பசங்க ரெடி ஆகிறதுக்குன்றது ஒரு பெரிய விஷயம், தனி விஷயம். ஆமா, எல்லாருமே அப்படிதான். அதுவும் வந்து சாயங்காலம் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டாதான் கிளம்புவாங்க பசங்க. எல்லாருமே அப்படிதான். லாவண்யா, ஜெயந்தில இருந்து தீபிகால இருந்து வரலட்சுமி இருந்து எல்லாருமே அப்படிதான். ஆமா, லக்ஷிதாவுடைய பர்த்டே எப்படி கிளம்ப தெரியல. ஆமா, சாயங்காலம் 6 மணிக்கு ஃபங்க்ஷன். ஆனா இவங்க 5 மணிக்கெல்லாம் காலையில எழுப்பி விட்டு கிளம்ப சொன்னாதான் அப்ப சீக்கிரமா அங்க லாவண்யா வேற பெரியமா சீக்கிரமா வந்திருக்கு பெரியமா அப்படின்னு அந்த அம்மா வேற ரெடி பண்ணோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால காலையில கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுங்க எல்லாரும். அங்க போயிட்டு ரெடி ஆயிக்காங்க. ஓகே, அப்ப எத்தனை நாள் ஆகும் தெரியல. ஃபங்க்ஷன் முடிஞ்ச மேக்கப் கலைஞ்சிருமா? இது வேற. ரமேஷ் என்னது சொல்லுங்க. ரமேஷ் வந்து மேட்ச் அண்ட் மேட்ச் ஆமா, ஏன்னா கலர் கலரா சட்டை இருக்கு. கலர் கலரா போட வேண்டியதா இருக்கு. இந்த சட்டையில ரமேஷ் எப்படி இருக்காப்ல கீழ ஒரு 10 கமெண்ட் போட்டு விடுங்க. இங்க இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா இது வரலட்சுமிக்காக வாங்கி கொடுத்தது. இங்க அங்க அதாவது வந்து பாத்திரம் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டேன். பூஜை சம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னதுனால நான் இந்த பெரிய விளக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளா ரமேஷ் கிட்ட இந்த பெரிய விளக்குல
இதோட பெரிய விளக்கு. சரி இந்த விளக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு காமாட்சமா விளக்கு, அதுக்கப்புறம் அந்த பூஜை செட்டு ஒரு 11 ஐட்டம் கொடுக்கணும் அப்படின்றதுனால அது மட்டும் வாங்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த பானை, அது தவளை அது மேல ஒரு சொம்பு, இதெல்லாம் வந்து முறை பிரகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரமேஷுக்கு வந்து ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு பீரோ. ஏன்னா அந்த ரூம்ல வந்து நம்ம இன்டீரியர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தோம். அது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் ஐயோ வேணவே வேணாம் அப்படி ஒரு பீரோ வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டாவோன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. எனக்கு வந்து அந்த இன்டீரியர் சரி மேலே வேண்டாம் அப்படின்னு ஒரு இது. ஸோ இந்த பக்கம் ஒரு விளக்கு இருக்கு, மொத்தம் 2 விளக்கு. ஆக்சுவலி இந்த புத்தர் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த புத்தர் வந்து பாரிஸ்ல, ஆமா பிரகாஷ் அண்ணா வாங்கி கொடுத்தாரு, பாரிஸ்ல வாங்கி கொடுத்தாரு. ஸோ நீங்க அங்க போனீங்க, உங்க மாமி வந்துட்டாங்க. ஹாய் சொல்லுங்க மாமி. மாமி வந்து எப்பவுமே லாஸ்ட் டைம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்படியே ஹாய் சொல்றதுக்காக மட்டும் தான் வருவாங்க. சின்ன மாமி மாட்டிக்கிட்டாங்க. மாமி முடிச்சிட்டாங்களா? கால் பண்ணி கேட்டுட்டு வருவாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த கோலமும் வந்து வரலட்சுமி தான் போட்டாங்க. ஸோ இந்த பூக்கோலம் ப்ளஸ் அந்த பூக்கோலம் ரெண்டுமே வந்து காலைல போட்டாங்க. அம்மா குக்கிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அம்மா அப்புறம் அத்தை சித்தி எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவோம். பால் கொடுப்பாங்க, ஆனா இவங்க வந்து டீ குடிக்கிறாங்க. பாலை வந்து மொத்தமா கலக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் டீ குடிக்கிறாங்க. ஆறி போன டீ ஆறி போனே போல குடிக்கிறாங்க. புது மாப்பிள்ள பழைய மாப்பிள்ள ஆனவொடனே ஆறி போன டீ எல்லாம் குடிக்கிறாங்க எங்க வீட்டுல. நீ குடி. சாப்பிட்டீங்களா? சரி சரி இருங்க இருங்க இருங்க. பஸ்ல இருந்து விழுந்துவாங்க. ஸோ வினோத் பத்தி எல்லாருக்குமே தெரியும். பொண்ணு தேடிட்டு இருக்காங்கடா, மாப்பிள்ளை தெரியலடா. ஸோ யாராவது வந்து ஓகேனா அவருடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இங்க வந்து சாப்பாடெல்லாம் அம்மாக்கெல்லாம் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்க எல்லாரும் உட்காந்து இன்னைக்கு சாப்பிட போறோம். வீடியோவே எடுக்கணும், ஒண்ணு எடுக்கணும் போலாம் அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க சாப்பிட. எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. பாதி பேர் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூரி வடை ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க அம்மா. இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் காமிக்கிறேன். நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா முடிச்சிட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன நம்ம வீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமிதாவோட பிறந்த நாள் தான். ஆமா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கும். இப்படியே தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம வீட்ல அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் தான். அடுத்து வந்து யார் கல்யாணம்னு தெரியல. லட்சுமிதாவோட இது முடிஞ்சோன்னா அடுத்து இன்னொரு நல்ல செய்தி என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணுவோம், நல்ல விசேஷங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.